ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் சீரிஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். துருபாய் அம்பானியோட கம்பெனி. அவங்க தான் வந்து ஃபவுண்ட் பண்ணது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 14 லட்சம் கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸு 1240 ரூபா இருக்குது. 52 வீக் ஹை வந்து 1600 ரூபா. ஸ்டாக்கோட P 24.7. டிவிடெண்ட் yield வந்து 0.40. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 9.25 இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா டெப்ட்டை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவிலே ஒரு லீடிங் கம்பெனின்னு சொல்லலாம். இவங்கள்ட்ட இல்லாத பிஸ்னஸே கிடையாது. கண்டினியூஸாக இவங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்குது. ப்ராஃபிட் சேல்ஸ்லாம் நல்லாயிருக்கு. இப்போது எஃப்ஐஐ செல்லிங் ப்ரெஷர்னால் இப்போ ஒரு நல்ல கரெக்ஷனில் கிடைக்குது. இப்போது 52 வீக் ஹை 1600 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால இப்போயும் கூட வாங்கலாம். ப்ரைஸை பற்றி எப்போவுமே யோசிக்கக்கூடாது இந்த மாதிரியான நல்ல ஸ்டாக்ஸ்க்கெலாம். உங்களால் முடிஞ்ச குவான்டிட்டிஸ் 2 ஸ்டாக் 3 ஸ்டாக் அது மாதிரி வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வரும்போது ஆட் ஆன் பண்ணிகிட்டே போகணும். நமக்கு வந்து மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் வரும்போது இந்த சான்ஸை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிவிட்டு அக்யூமுலேட் பண்ணலாம். அடுத்ததாக வந்து நிஃப்டி 50ல் செகண்ட் வந்து டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். இவங்க இந்தியாவிலே லீடிங் ஐடி கம்பெனி. மோர் தென் 50 இயர்ஸ் இருக்காங்க. லார்ஜஸ்ட் பிஸ்னஸ் இருக்குது ஐடி இண்டஸ்ட்ரியில். நல்ல கம்பெனி. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் டெப் ஃப்ரீ கம்பெனி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 47.4 இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 66.2. கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் தராங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்து 76 ரூபீஸ் டிவிடெண்ட் தந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன் வந்து எவ்வளோ இதாக இருந்தால் கூட இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் சேல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து அப் ஆகிட்டே இருக்குது. இப்போயும் இந்த இருக்கிற ப்ரைஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 4500லேருந்து 5000 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்குங்கிற மாதிரி வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம் பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியில். இன்னும் சில சமயம் மார்க்கெட் கண்டிஷனில் கரெக்ஷனில் 4000 ரூபீஸ் இல்லை 3500 அது மாதிரி வரும்போது கூட வாங்கி அக்யூமுலேட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக வந்து மூணாவதாக பார்க்குறது HDFC பேங்க்கு. ப்ரைவேட் செக்டரில் லீடிங் பேங்க் இது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 12 லட்சம் கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 1600 ரூபா. ஸ்டாக்கோட PE 18. டிவிடெண்ட் yield 1.20% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17.1 இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் வந்து 23.4 லாஸ்ட்டு 5 இயர்ஸில். ஹெல்த்தி டிவிடெண்ட் பே 22.9 இருக்குது. சேல்ஸ் க்ரோத் வந்து 16.4 விச் இஸ் குட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன்னால் இப்போ கொஞ்சம் நல்லா இறங்கிட்டு இருக்கு. எஃப்ஐஐ செல்லிங் ப்ரெஷர், அப்புறம் வந்து குளோபல் இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளங்கள்னால இறங்கிட்டுருக்கு. பட் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போயும் கூட வாங்குங்க. திரும்ப ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் ஆகும். நான் சொன்ன 3 ஷேருமே ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸ்